எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல பெரும் நாமத்தினாலே இந்த பரிசுத்த வாழ்த்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நமக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த வசனம் சொல்லுது, தாவீது சொல்வார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை காத்திருக்காரு, அவர் கிருபை தான். ஆமென். நம்ம நடக்கிறது அவர் கிருபை, உட்கார்றது அவர் கிருபை, பாடுறது அவர் கிருபை, பேசுகிறது அவர் கிருபை, மூச்சு விடுறது அவர் கிருபை. ஆமென் இல்லைங்களா? அப்போ கிருபையாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்ம தேவ வார்த்தை என்னென்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, உபவாசிக்கும் போது. ஏன்னா இந்த ஒரு வாரம் 6 நாள் என்ன பண்ணோம்? ஃபாஸ்டிங் ப்ரேயர். சரிங்களா? நான் கடந்த நாட்டில் சொன்னேன், உபவாசிக்கும் போது தாழ்த்தணும் சொல்லிட்டு. சரி, இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம கடந்த நாட்டில் பார்த்தப்ப 2 சேர்த்து தான் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை சொற்பொழிவில் 3 அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். சரிங்களா? 5, 6, 7 மேத்யூ 5, 6, 7 பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். அந்த ஆண்டவர் உட்காந்து அந்த மலை மேலே உட்காந்து பேசுனதால அந்த மலைக்கு என்ன பேர் ஆச்சுன்னா மவுண்ட் ஆஃப் பியூட்டிடியூட்ஸ். அவர் பேசுனதால அந்த மலை என்ன ஆயிடுச்சான்? அழகாயிடுச்சான். சொல்லுங்கள், அவர் பேசுனதால. அப்போ ஏசப்பா என் கூட பேச நான் என்ன ஆயிடுவேன்? அழகாயிடுவேன். அதுதான் சொல்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னுவார். ஏசப்பா நமக்குள்ளே இருந்து பேசினார்னா நம்ம அழகாயிடுவோம். ஆமென் இல்லைங்களா? எங்கள் மலை அழகாகும் போது நம்ம அழகாக மாட்டோமா? மலை நகர்ந்து போகாது, நம்ம நகர்ந்து போவோம். வசனத்தில் மலைகள் ஆமாமா இல்லைங்களா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாதான். சரி, இப்போ வந்துடலாம். அந்த மலை சொற்பொழிவில் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பயங்கரமான வார்த்தை. சரிங்களா? பயங்கரமான வார்த்தை. நம்ம ஏதோ அப்படி படிச்சுட்டு அப்படி பேப்பரை திருப்பிட்டு போகிறோம். கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனிச்சேன்னா பரலோகத்தின் ரகசியங்களை ஆண்டவர் அங்கே பேசியிருப்பார். முதல்ல 9 பாக்கியவான்களை பற்றி அங்கே பேசியிருப்பார். அப்படியே பேசிட்டு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை யார் காண்றதுக்கா? மனுஷர் காண்கிறதுக்கு வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து முடிஞ்சிச்சு. இது யார் சொன்னது? அப்பா சொன்னார். சொல்லுங்கள், அப்பா சொன்னார். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது இந்த பாருங்கள், இது அவருடைய உபதேசத்தில் டாப் மோஸ்ட் பயங்கரமான ப்ரீச்சிங் தான் இந்த 3 அதிகாரமும். சரிங்களா? நிறைய இருக்குது, ஆனால் இது பெஸ்ட்டு. சரிங்களா? அப்போ நீ உபவாசிக்கும் போது எப்படி கூடாதான்? மாயக்காரரை போல் இருக்காத. புரிதல் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா பாருங்க, ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அவருக்கு நம்முடைய எல்லா மனுஷனுடைய அந்தரங்கங்களை அறிந்தவர். தெரியுமா தெரியாதா? தெரியுமா? நம்ம உள்ளே இருக்கிறது அவர் வெளியே சொல்லுவார். இங்கே நினைக்கிறது இங்கே பேசுவார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா பிசாசு நினச்சா ஆண்டு தள்ளிட்டார். அவன் இருதயத்தில் நினைக்கும் போதே கர்த்தருக்கு தெரியும் நல்லாவே. ஆமென். சரி, அப்படி தொடர்ந்து வாசிங்க. எங்கே விட்டீங்க அங்கே வாசிங்க. நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். முடிஞ்சு வரைக்கும். இப்போ இதுதான் ஏசப்பா உபவாசத்தை குறித்து சொன்னது புதிய ஏற்பாட்டில். சரிங்களா? இந்த மாயக்காரன்னு ஒரு வார்த்தை அங்கே யூஸ் பண்ணியிருக்காருல்ல, மாயக்காரன்னு. நல்லா நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன் மாயக்காரன் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு? நம்ம உபவாசிக்கும் போது நம்ம உபவாசிக்கிறது மேட்ரு இல்லை, நம்ம உபவாசிக்கிற உபவாசம் பிரயோஜனமாக இருக்கணும். நான் உபவாசித்தேன் மற்றவங்களை போல் அப்படி இல்லை. உன் உபவாசம் தேவனுக்கு பிரியமாக இருக்கா? அவருக்கு பிரியமாக இருந்தால் பலன் கிடைக்கும். இல்லை நம்ம இஷ்டத்துக்கு உபவாசிச்சேன்னா அது அவர் பார்வைக்கு உபவாசம் அல்ல.
அவர் ஒரே வார்த்தை மாயக்காரன். அப்போ உபவாசிக்கணும். எப்படி உபவாசிக்கணும்? என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்போ நல்லா என்ன பண்ணோம், குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாதிரி இருப்போம். நீங்கள் நல்லா பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நெகேமியா மூஞ்சி பார்க்குறாரு. அர்த்தசஷ்டா பார்க்குறாரு. என்ன உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு வியாதி எதுனா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா? கேட்குறாரா? அவர் இருந்த பாஸ்டிங்லாம் அது கவுண்ட் வேறு. சரிங்களா? எத்தனை நாள் தெரியுங்களா அவர் இருந்த பாஸ்டிங்கு? வர நாள் சொல்கிறேன், 120 நாள் இருந்தார் பாஸ்டிங். அவருக்கு 4 மாதம் இருந்தார் பாஸ்டிங்கு. எத்தனை நாள்? 4 மாதம் இருந்தார். சரிங்களா? 4 மாதம் இருந்தால் முகம் வாழதான் ஆகிடும். இங்கே ஆண்டவர் சொன்னது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்களா? அதான் சொல்கிறாரு, நான் உபவாசம் சொல்லாத, நீ உபவாசம் இருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியட்டும். ஆமேன்னு இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். ஏசாயா 58:5 எடுத்துக்கோங்க. ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசனாக இருக்குமா? இதையே இல்லை, இதையா சொல்லுவா. இப்போ இது யார் சொன்னது? பழைய ஏற்பாட்டிலையும் பேசியிருக்காரு. அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே ஆண்டவர் தான் பேசுகிறாரு. எதை குறித்து? உபவாசத்தை குறித்து. இதுவா நான் எதிர்பார்க்குற உபவாசம், இதுதான் நீ நினைக்கிற, இதுதான் நினைக்கிறியான்றாரு. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒன்றாம் வாசத்தை வாசிங்களேன். அடக்கி கொள்ளாது, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி நீதி. இன்னைக்கு பாயிண்ட் நீதினா என்ன சொல்ல போகிறோம் உங்களுக்கு? இன்னைக்கு நீதினா என்னது? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பிரகாசிப்போமா. சரி, நீதி வாசிங்க. விசாரித்து, நீங்கள் விசாரிக்கிறீங்களா, கேட்குறீங்களா? இப்போ நீதி என்னன்னு கேட்குறீங்களா? நீதினா நியாயம் கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? நீதினா என்னது, நியாயம் என்ன கேட்டிங்களா? நீதினா நியாயம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீதியை நியாயத்தையும் நான் உபவாசிக்கும் போது ஏன் ஆண்டவரை நீ பார்க்கல? முதல் பாயிண்ட், நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உன் இச்சபடி நீ நடந்து, உன் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்து, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் இப்படி பண்ணாதான்ட்டாரு. இப்படி உபவாசிக்காத. உபவாசனம் தெரியுங்களா? முதல்ல நான் எதுக்கு திரும்ப சாயந்தரம் வச்சேன் உபவாசம்? உங்களுக்கு 6 மணிலேருந்து எதையும் செய்யாதீங்கன்னு தான் வச்சேன். நான் நைட்டு சாப்பாடு கட் பண்ணிவிட்டு காலைல 6 வரைக்கும் அட்லீஸ்ட் என்ன பண்ணோம், எந்த வேலையும் செய்யக்கூடாது தான், அதுக்கு தான் வச்சேன். பகலில் வச்சு என்ன பண்ணுவோம், வேலை முடிச்சுட்டு வருவோம். சரிங்களா? அப்படி தான் வருவோம். அதுதான் நான் சாயந்தரம் வச்சேன். 6 மணி மேலே சாப்பிட, அது 6 மணியோட 5 மணி கூட முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் உபவாசம் இருப்பது நீங்கள் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக இருக்கிறீங்க. பெற்றுக்கொள்ளவே வேணாமா? பெற்றுக்கொள்ளனா அவர் உங்களை பார்க்கணும். உன் உபவாச முறைமை சரியாக இருக்கணும். அங்கே சொல்கிறார், இதான் உபவாசன்ற, இப்படி இருக்காதான்ட்டாரு. சரிங்களா? வாசிங்க அப்படியே. கேட்காரு, இதாடா உபவாசம்? இது உபவாசமே இல்லைன்றாரு. ஆணித்தரம் சொல்ற. அடுத்த வாசம் வாசிங்க.
ஆ, இது ஃபஸ்ட்டு பசி விட்டுருங்க, அது வரைக்கும் வாங்க. இப்போ எப்படி அக்கிரம இல்லை கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கணுமா? நம்ம சபையாக இங்கே ஜெபிக்கும் பொழுது, நம்ம தெருவுக்காக ஜெபிக்கும்போது, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கும்போது, நம்ம பகுதிகளுக்காக ஜெபிக்கும்போது, கர்த்தர் அவனை கட்டுகிற கட்டை உடைப்பார். என்னைக்காவது நம்ம அப்படி பண்ணியிருக்கிறோமா? அப்படி பண்ணு அதான் காசு. பசி உள்ளவனுக்கு, அதுக்கப்புறம் வந்துடுறேன், பசி உள்ளவனுக்கு கொடுத்தீங்களா? என் கேள்வி அதுதான். நீ சாப்பாடு கட் பண்ணுறல, கட் பண்ண சாப்பாடு அவங்களுக்கு அந்த காசை எடுத்து அந்த கட் பண்ணதை கொடுத்தீங்களா? உபவாசம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சாப்பிடாத காசை எடுத்து யாருக்குன்னு வாங்கி கொடுத்துடணும். அதுதான் ஒழுங்கான உபவாசம். பசித்தவனுக்கு ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்டு சிறுமியானவர்களை, சரி இருங்க, முதல்ல வந்துடுறேன். இப்போ கொடுத்தீங்களா, இதில் வந்துடுறேன். துரத்துண்டவொடனே நான் துரத்துண்ட யாருன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ ஏசப்பா இந்த பூமியில் இருந்தப்போ 3 வருஷம் இருந்தார். சீஷர்கள்லாம் கூட இருந்தாங்க. அவங்க உபவாசம் பண்ணல, தெரியுமா? பரிசேயருடைய சீஷர்களும் யோவான் சீஷரும் கேட்குறாங்க, நாங்களாம் உபவாசிக்கிறோமே. லூக்கா 5:34 எடுத்துக்கொள்ளுங்க. 5:34. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை அங்கே கொஸ்டின் மார்க்கு செய்யக்கூடுமா? கொஸ்டின் மார்க் இல்லை, அங்கே நான் சொல்கிறேன் செய்யக்கூடுமா. இப்போ உபவாசத்தை குறித்து அங்கே கேட்குறாங்க. பா இருங்க, வாசிங்க. இல்லை, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யலாமா? நல்லா ஒன்று பாருங்கள். இந்த உபவாசம்லாம் எப்போன்னா நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் தான். அவர்கிட்ட போயிட்டுனா உனக்கு உபவாசமே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அங்கே அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா மணவாள் இங்கே இருக்கிறாரு. மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க உன்னால் முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா ஏன் கூட அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. யார் கூட இருக்கிறாங்க? இப்போ நம்மளை நான் போனதுக்கப்புறம் அவங்க உபவாசிப்பாங்க. இப்போ அவர் போயிட்டாரு, இப்போ நம்ம உபவாசிக்கிறோம். அவரோட சேர்ந்த பிறகு நம்ம உபவாசிக்க மாட்டோம். புரியுதா இல்லைங்களா? சூப்பர் பாயிண்ட்ல ஆண்டு. உன்னால் முடியுமா? என் கூட இருக்கிறாங்க அவங்க, அவங்கள உபவாசிக்க உன்னால் செய்ய கூடுமா? கூடாது. ஏன்னா நன்மை செய்கிற நான் இருக்கேன்ல கூட. சீசருங்க பேதுரு வலையை விட்டு வந்தார், யோவான் வலையை விட்டு வந்தார், மத்தேயு வேலையை விட்டு வந்தார், அவங்களும் வேலையை விட்டு வந்தாங்க. நீதிமான் அப்பத்திற்கும் தண்ணிக்கும் அலைந்து தீர்ந்ததாய் நான் பார்க்கலன்னு தாவீது சொல்கிறாரு. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ள நான் நீதிமான் அப்பத்துக்கும். ஏன்னா நீ ஏசப்பா கூட இருந்தால் நீதிமான். நம்ம என்றைக்கு ஏசப்பாவை பிடிச்சிட்டோமோ அன்னைக்கு இருந்து நம்மளை நடத்துகிற அவர் தான். இப்போ நான் லைவாக அவங்க இருந்தது அவர், சரிங்களா? இப்போ அவருடைய ஆளுகை வரும், அப்போ நம்ம உபவாசம் இருக்க தேவையில்லை. சரி, இப்போ இல்லை, உபவாசிக்கிறோம். சரி, உபவாசத்தை குறித்து இப்படி அவங்களுக்கு பதில் சொன்னார். யார் சொன்ன? இதுவும் அப்பா தான் சொன்னார். யார் சொன்னது? உன்னாலாம் முடியாதரா, ஏன்னா நான் இருக்கேன் அவங்க கூட. உபவாசமே வேணாம், ஏன்னா நான் இருந்தால் என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. சரி, இப்போ மறுபடியும் வந்துடலாம். இப்போ ஏசாயா 58:7, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். இப்போ துரத்துண்டவன்னா யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்க? துரத்தில் அண்ணன் கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? அப்பா அம்மா பேச்சை கேட்டு நீ போயிடுறா இங்கேருந்து, அவனை ஒரே நாளில் 2 பேர் நான் இலக்கணும் அனுப்பிட்டாங்க. அப்போ மாமா என்ன பண்ணார்? சொல்லுவீங்க, அவர் அல்லவோ மாமா. சேத்துக்குன்னு 2 பொண்ணு வரை கொடுத்தாரு, பொண்ணுங்களுக்கு 2 வேலைக்காரையும் கொடுத்தாரு. அவரெல்லவோ மாமா. இந்த மாதிரி மாமா கிடைப்பாங்களே? இப்போ ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. நான் உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே எப்படி நீங்கள் ஃபிசிக்கலாக நல்லா யோசிப்பீங்க, சரிங்களா? நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். நீங்கள் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நீங்கள் ரட்சிப்பு வாங்கினா நித்திய ஜீவன் ஃப்ரீ. ஏசப்பா கிட்ட ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நித்திய ஜீவன் ஃப்ரீ.
உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அவருக்குள்ள தான் கிருபையும் சத்தியம் இருக்குது. கிருபை வந்து நீ ரட்சிக்கப்படுறது, சத்தியம் வந்து ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். சரி, இப்போ மாமா கிட்ட போகிறாரு. மாமா என்ன பண்ணுறாரு எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது லாபான் ஆ ஆ ஆ ஆ போதும். இப்போ தங்கினான். என்ன பண்ணா? ஒலிக்கலை. மாமஸ்மானுக்கு ஏண்டா வந்த, போடான்னு துரத்தலை. சரிங்களா? என்ன பண்ணல? யார் தெரியுமா அவர்? லாபானுக்கு தங்கச்சி பையன், தாய் மாமா அவர். சரிங்களா? தாய் மாமா என்ன பண்ணார்? வா மச்சான், எப்போ வந்த வீட்டுக்கு, ஏன் வந்த, எதுக்கு வந்த, அதாவது இதெல்லாம் மாமா இந்த மாதிரி சங்கதி என்ன, ஏய் தயவு செஞ்சு நீ போடா வெளியே அப்படின்னு சொல்ல, துரத்துண்டவனை சேர்த்து கொண்டு அல்லே லூயா. சரி, சேர்த்துட்டாரா? சேர்த்துட்டு எத்தனை, ஒரு மாதம் என்ன பண்ணார்? நம்ம வீட்டில் எத்தனை நாள் தான் மருந்து விருந்தலாம்? வந்த நாள் வாழை இலை, அடுத்த நாள் தை இலை, மூணாவது நாள் இலையே இல்லை. யூ கெட் அவுட். கரெக்டாக இல்லைங்களா? வந்த நாள் வாழை இலை, ரெண்டாவது நாள் தை இலை, மூணாவது இலையே இல்லை, உனக்கு இடத்த காலி பண்ணு. சரி, ரைட். ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் மாமா என்ன பண்ணார்? நல்லா வச்சு பார்த்தாரு. எப்படி போனார் அவர்? கோலும் கையுமா தான் போனேன். எப்படி போனார் அவர்? கோலும் கையுமா போனேன். ரைட். அடுத்து வந்துங்க. அப்போ இப்போ இது வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. யாக்கோபு 2:15-16. உன் சகோதரனாவது உன் சகோதரியாவது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீ சமாதானத்தில் போ, குளிர் காய்ந்து பிரயோஜனம் என்ன? சரி விட்டுருங்க, போதும். இப்போ சொல்கிற இதெல்லாமே. அப்போ வந்தால் பசியாரவனுக்கு சாப்பாடை கூடுனா சொல்லியிருக்காரு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கூடினார். சரிங்களா? பகிர்ந்து 4 இட்லி வச்சுருக்கோமா, 2 இட்லி கொடுத்துருங்க. சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ அடுத்து வந்து ஏசாயா 58:8 வாசிங்க. அப்பொழுது வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, இப்படி இருந்தால் தாண்டா உபவாசம், நீ இப்படி பண்ணாதான் உனக்கு வெளிச்சம் வரும், நீ சுக வாழ்வாக இருப்ப, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை மணி வாசிங்க. கர்த்தருடைய மகிமை அதுக்கு முன்னாடி வரி வாசிங்க. எது போகுமா முன்னாடி? நீதி முன்னாடி போகுமா? நீதி யார் தெரியுமா? ஏசப்பா. அவர் முன்னாடி போவார், பின்னாடி காப்பார். சொல்லுங்கள், முன்னாடி போவார், பின்னாடி காப்பார். பின்னாடி கல் போடுறதுக்குன்னு கல் எடுத்தானா அந்த கல்லை அவர் தட்டி விடுவார். அல்லே லூயா. இன்றைக்கி முன்னாடி போட்டு பின்னாடி அடிக்கிறதே வேலை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு கர்த்தர் அப்படி கற்றுக் கொடுக்கல. சரிங்களா? உள்ளதை என்று மிளதையிலன்னு சொல்லு, பின்னாடி எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? பின்னாடி செஞ்சால் நான் பார்க்க மாட்டேன், கர்த்தர் பார்ப்பார். பார்ப்பார் இல்லைங்களா? பின்னாடி எதுவும் செய்யாதீங்க, கர்த்தர் நல்லவர். இங்கே இப்படி இருந்தன்னா நீதி முன்னாடி போகும், அவருடைய பாதுகாப்பு உன் பின்னாடி வரும் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அப்படியா? அப்பொழுது நீ கூப்பிடுவாய். கர்த்தர், நீ இப்படி உபவாசிச்சனா நீ கூப்பிடுவ, உனக்கு பதில் கொடுப்பாரு. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். மறுபடியும் பசிக்கு வந்துட்டார் பாருங்க. பசி உள்ள இடத்துல உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை எப்படி ஆகுமா? அந்தகாரம் எப்படி ஆகுமா? எப்படி சொல்ல பாருங்கள் ஆண்டவர். பாருங்கள், இவ்வளவு டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. இப்படி தான் நீ உபவாசிக்கணும், இப்படி உபவாசிச்சாதான் உனக்கு நன்மை, உனக்கு பிரயோஜனம், உனக்கு லாபம். இல்லைன்னா நீ இஷ்டத்துக்கு நடந்தனா
நீ உபவாசம் இருந்து நடக்கலைன்னு என்னை கேட்காத. என்ன கேட்காத, நான் என்ன சொல்ல, அவர் சொல்லுவார், என்ன கேட்காத. ஏன்னா நீ இப்படி தான் இருக்கன்னு சில சட்ட திட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்திக்க. அப்புறம் வாசிங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, பாட்டு பாடும்ல, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் திரட்சியை தருவார். பாடுமா? துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. சூப்பர்ல, போதும். இதுதான் பாடினாரு ஜபராஜ். மகா வறட்சியான காலங்களில் இது நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க நீங்கள். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத யாரு? என்னைக்காவது கேட்டிங்களா நீங்கள்? இது யாரை சொன்னார்னு ஆர்டர் நீங்கள் கேட்டிங்களா? யாரை சொன்னார் இதை? உடனே நம்ம எடுத்துக்குவோம், இது எனக்கு சொல்லி மேலேயும் படிக்கிறதில்ல கீழேயும் படிக்கிறதில்ல, நடுவில் வந்து லபக்கம் திருட மாதிரி திருடிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். சரிங்களா? நல்லா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். பர்த்டேக்கெலாம் போடுவாங்க வசனத்தை, வாக்குத்தெல்லாம் கொடுப்பாங்க அடிக்கடி. ஐயா ஐயா மேலே சொன்னதெல்லாம் நான் செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்களா? நீக்காது நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் செய்யுங்க. இது உன் வாழ்க்கையில் நீ கேட்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும். சொன்னது கர்த்தர். சரி, நல்ல வசனம் இல்லை? வற்றாத நீரூற்றை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன்னு சொல்லி. ரைட். இப்போ 13 வாங்க. 12 வாசிங்க. 12 வாசிங்க. உயரத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து தோன்றும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ பெயர் பெறுவாய். இதுதான் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணோம். என் பரிசுத்த ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாதா? ஆக்சுவலாக அது மிக மிக முக்கியமான ஒரு நாள். சரிங்களா? வருஷத்தில் ஒரு நாள் பிரதனாசன் உள்ளே போயிட்டு வருவார். நான் அன்றைக்கி சொன்னேன் நடுவில் வந்தவங்களுக்கு, பிரதனாசன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வரும். யாம் கிப்பூர் பாவ நிவர்த்தின் பண்டிகை நாள். அது ஓய்வு நாள் தான் வரும். அன்றைக்கி உன் இஷ்டமானதை செய்யாத. அது இல்லாமல் ஓய்வு நாளையும் இஷ்டமானது செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இஷ்டமானதை செய்யாத. இப்போ வாசிங்க. என்ன பேச்சு? சொந்த பேச்சு. நான் சொல்லலைங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் சொல்லலை. ஹலோ, நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு. எப்படி என்ன சொல்லணுமா? நான் ஒன்று கேட்குறேன் உங்களை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்களேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொஸ்டின் அது, ஓய்வு நாளை நீ எப்படி பரிசுத்தமாக ஆசரிப்பேன்னு நான் உங்களுக்கு கேள்விக்கிறேன். எப்படி நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிப்பீங்க? பதில் இருக்கா உங்ககிட்ட? எப்படி ஆசரிப்பீங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயக. முதல்ல நினைனாரு. ஓய்வு நாளை இப்போ பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னா உன்னை பரிசுத்தப்படுத்துறது எது? யோவான் 15:3 சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படியே உபதேசத்தினால வாசிங்க. அப்போ உன்னை சுத்தமாக வைக்கிறது எது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன பிளான் தெரியுங்களா?
சனிக்கிழமை ஆயத்த கூட்டம் எக்ஸாம் சொல்கிறேன், அங்கே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆயத்த கூட்டம் வச்சு முதல்ல வெல்கம் பண்ணி ஆண்டவரை வெல்கம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு 9 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் ஆராதனை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் எழுந்து எல்லாம் வெள்ளிக்கிழமை மத்தியானமே முடிஞ்சிடும். சாப்பாடு குக் பண்ணுறது எல்லாமே பேக் பண்ணி வச்சுருவாங்க எல்லாத்தையும். மறுநாள் சாப்பிட்ணும், உட்காந்து வார்த்தையை கேட்கணும். எங்கேயும் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? வேக வைக்கின்றதை வேக வைக்கணும், அவிக்க வேண்டியதை அவிக்கணும், சுட வேண்டியதை சுட்ட வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணோம், சாப்பாடை கட்டு வந்து அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. டீ பிரேக் விடுவாங்க, லஞ்ச் பிரேக் விடுவாங்க. டீ பிரேக்கு டீ வந்து சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரெடி பண்ணி எடுத்து வந்துக்குவாங்க. வந்து அங்கே உட்காந்து கேட்பாங்க, பிரேக்கில் குடிப்பாங்க, போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் உட்காந்துக்குவாங்க, மறுபடியும் மதியம் சாப்பிடுவாங்க, மறுபடியும் உட்காருவாங்க. எப்போ திரும்ப முடியும்? 5 மணிக்கு முடியும். முடிச்சு அதுக்கப்புறமும் நல்லா ஒரு சோத்திரம் பண்ணிவிட்டு 6 மணிக்காக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போவாங்க. இதுதான் சொன்னார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன்னா அவருடைய வசனம் ஒன்று என்ன பண்ணும், பரிசுத்தப்படுத்தும். யோவான் 17:10 முடிய சத்தியத்தினாலே ஆமாங்களா, பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு சொன்னது இதுதான். அந்த நாள் ஃபுல்லாகவே அவர் வார்த்தை நம்ம மேலே பட்டே இருந்தால் தான் பரிசுத்தமாக ஆசரிக்க முடியும். ஆமாம் இல்லைங்களா? இதுதான் சொன்னார் ஆண்டவர். இல்லை அதான், என் பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத, தேவையில்லாத செய்யாத, அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் நீ உட்காந்து வசனத்தை தியானி, வசனத்தை கேளு, வசனத்தின்படியாக வாழு. ஆமென். அந்த நாள் ஃபுல்லாக தான் அங்கே பேசியிருக்கார் ஆண்டு. நமக்கு என்ன இடம்? 12 ஆச்சுன்னா, இப்போ 1 ஆச்சுன்னா டயபெட்டிஸ் வந்துடும். என்ன வந்துடும்? அதுக்கு தான் டீ கொடுத்து உட்கார வச்சுருக்கேன் உங்களை. எப்படி இன்றைக்கி 2 ஆகும் நினைக்கிறேன். இப்போ 12:10 தான் ஆகுது, 12:05 ஆகுது. 2 மணிக்கு முடிப்பேன். எத்தனை மணிக்கு? ஏன்னா பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமை ஆசரிக்க நினச்சிட்டீங்க நீங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளை என் பிள்ளைங்க இன்றைக்கி பரிசுத்தமை ஆசரிக்க நினச்சிட்டாங்க. ஏசப்பா சொன்னார், என் உபதேசத்தில் நீங்கள் பரிசுத்தாருங்க, இன்றைக்கி ஃபுல்லாக பேசு, நீ நான் பரிசுத்தமாக உட்காந்துக்கிறேன். அப்படி தானே? சரி, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருக்கிறல, சொந்த பேச்சை பேசினா ஆண்டவர் கேட்பாரா? பேச்சை கேட்க மாட்டார். நியாய தீர்ப்பில் நம்மளை கேட்பாரான். வாசிங்க மத்தேயு 12:36. மத்தேயு 12. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து யாருக்கு ஒப்புவிப்பீங்க கணக்கு? நான் சொல்லுங்க, அவர் தான் சொன்னாருங்க. இதெல்லாம் அவர் தான், அவர் எழுதி கொடுத்த சுவிசேஷன் தான். சரிங்களா? அன்றைக்கி அந்த நாள் பார்த்திங்கன்னா முழுமையாக நான் பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகிறது இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு நான் ஆண்டருக்குள்ளே வந்தனோ, வெள்ளிக்கிழமை கடை மத்தியானம் அப்படியே மூட ஆரம்பிச்சிட்டேன். ஃபாஸ்டிங் பிளானிக்கு சாயந்தரம் 5 மணி தான் போய் திறந்தேன். அது கூட புத்தி இருந்தால் போவேன், இல்லை வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை கடையே கிடையாது, வேணாம், மற்ற நாள் பார்த்துக்கலாம், கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆமென். நீ நானன்றடா, நீ அப்படி இங்கே உட்காந்து கேட்க முடியல, வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துக்கோ கம்முன்னு. புரியுதா இல்லைங்களா? படுத்துக்கோ நிம்மதியா. ஏன்னா ஓய்வு நாள், ஓய்வு எடுத்துக்கோ. 6 மணிக்கு எந்திச்சிக்கோ. 6 மணி மேலே உன் சொந்த பேச்சை பேசு, எதனா பண்ணு. நான் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன் எல்லாத்தையும். சரிங்களா? நான் அதெல்லாம் கடைப்பிடிச்சதால என் வாழ்க்கையில் நன்மை கிடைச்சிது எனக்கு. நான் உபவாச நாளில் கடை மூட ஆரம்பிச்சதுனால என் கடையை கர்த்தர் திறந்தார். ஞாயிற்றுக்கிழமை கடை மூடினதால் பெரிய கடையை கொடுத்தாரு. இது பெரிய கடை, எப்பயுமே கூட்டம் இருக்கும், பெரிய கடை. சரிங்களா? கடை இன்றைக்கி அப்படி தான் ஆகிடுச்சு. அந்த தெருவில் கடையை போட்டு பக்கத்து தெருவில் இன்னொரு கடை போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. இங்கே போட்டியா கடை? நான் சொல்லேன், உன் கடையில் வியாபாரம் உனக்கு, என் கடையில் வியாபாரம் எனக்கு. இதை உனக்குன்னா கஷ்டம். நீ உனக்கு காசு கொடுத்து வைக்க சொன்னது அவர்னா, எனக்கும் காசு கொடுத்து வைக்க சொன்னது அவர் தான். புரியுதா இல்லைங்களா? ஓன் வியாபாரம் வந்து என் வியாபாரம் வந்து, என் சாமர்த்தியம் வந்து ஓன் சாமர்த்தியம் வந்து. கேட்டலைங்களா? சரி, ரைட்டு. அப்போ
நான் மூடினப்ப கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். இதெல்லாம் சாட்சிங்க. நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு காரணம் தேவனுக்கு எவ்வளோ நான் நேரத்தை கொடுத்தனோ அவ்வளோ கர்த்தர் உயர்த்தான் வச்சுருக்காரு. தாவீது சும்மாவே கிடையாதுங்க. நான் இள வயதில் நான் இருந்தேன், முதிர் வயதில் நான் இருந்தேன். அப்போ எத்தனை வருஷம் இள வயதுலேருந்து முதிர் வயசுக்கு? அம்மா கடைசியில் பண்ண 50 வயசு, 50ஓ 60ஓ. நான் சொல்கிறது இள வயதுலேருந்து முதிர் வயது வரைக்கும், சரிங்களா? அந்த 60 வருஷத்தில் நீதிமான் அப்பத்துக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுத்ததா சரித்திரமே இல்லைன்றாரு அவர். அதுதான் ஆண்டவர், சரிங்களா? நம்ம ஆண்டருக்காக அர்ப்பணிக்கும் போது உன்னை தேடி வரும், ஒரு காக்கா வரும், ஒரு விதவை வருவா, எதையோ ஒன்று செய்வார். நீ ஏன் கவலைப்படுற? நாளை தினத்தை குறித்து உனக்கு ஏன் கவலை? வசனம் சொல்ல கர்த்தர் உன்னை நித்த பாட்டெலாம் பாடிடுவோம். நம்பிக்கை தான் இல்லை, நடத்துவார். எனக்குலாம் தெரியாது நாளைக்கு நாளைக்கு என்ன இவ்வளோ வாங்கணும்னு நினைப்பேன். எப்படியோ வரும் காசு, எப்படி வரும்? எப்படியோ வரும். யார்கிட்ட ஆண்டர் பேசுவார், கொடுன்னுவார், கொடுன்னா கொடுப்பாங்க. ஊழியத்துக்கு அப்படி தான் கொடுன்னு சொல்லுவார் அவங்ககிட்ட. மகளே, அங்கே ஒருத்தர் இருக்கான், ஒரு சின்ன பையன், அவனுக்கு இது தேவைப்படுது, போய் கொடு. அந்த மகள் என்ன பண்ணுவாங்க? மகள் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் ஆண்டவர், சரிங்களா? அதுதான் ஆண்டவர். சரி, இப்போ சொந்த பேச்சே பேசாமலும் இப்படிலாம் இருந்தேன்னா அதுக்கு அடுத்தான் சொல்கிறார் 58:14. அப்பொழுது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். யார் வாய் சொல்லிச்சான்? அவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வாக்குரைத்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். அவர் சொன்னால் செய்வார். மனுஷன் நம்பனா சொல்லிட்டு நாளைக்கு மாறிடுவோம். புரியுதுங்களா? அவர்கிட்ட அந்த கதையே இல்லை. 430 வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சுருப்பார் உடன்படிக்கை. ஆபிரகாமை நினச்சவர், ஆபிரகாமை நினச்சி தான் அவங்கள விடுவிச்சார், சரிங்களா? எத்தனை வருஷம்லாம் மறக்க மாட்டார். நமக்கு போன வாரம் என்ன பிரசங்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம். புக்கெல்லாம் அதை திறக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லுங்கள் போன வாரம் என்னன்னு சொல்லிட்டு பிரசங்கம். நீங்கள் நல்லவங்க, இப்படியே உங்கள் சத்துருக்களையும் மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க. அதை மட்டும் மறக்க மாட்டோம். அவன் அன்றைக்கி அது பண்ணான், அவனை மறக்கவே கூடாது, மறந்துடுங்க. இப்போ மறக்கிற மாதிரி மறந்துடுங்க, சரிங்களா? எல்லாத்தையும் சின்ன வயசில் பண்ணதை வச்சு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வேணாம். நோ வெஞ்சன்ஸ், மறந்துடுங்க. கர்த்தர் நல்லவர். நீ மறந்தனா கர்த்தர் வேலையை ஆரம்பிப்பார். நீ மறக்கலைன்னா நீயே பார்த்துக்கோன்னு அவர் விட்டு போயிடுவார். ஆமென். மறப்போம், மன்னிப்போம். சரி, இப்போ பூமியின் உயர்ந்த இடத்துல வைக்கிறேன்னாரு. எங்கே கொண்டு வைப்பார்? எவரெஸ்ட்டில் கொண்டு வைப்பார். அவங்கள கேட்குறவங்கள நம்மளை எவரெஸ்ட்டில் கொண்டு போய் வைப்பாரா? இப்போ பூமியின் உயர்ந்த இடம் இருக்குல்ல, உயர்ந்த ஸ்தானம் எது? இருக்கிறதுல நம்ம சொல்கிறேன், எது டாப் மோஸ்ட் மலைகள் எது? மவுண்ட் எவரெஸ்ட்டுங்களா? இருக்கிறதுல ஹைட்டு, அது கின்னஸ் ரெக்கார்ட்லாம் போடுவாங்க, போயிட்டு ஏறு. அதான் மாம்ச பலத்தில் போகிறான், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொன்னது வேறு. வாசிங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏற பண்ணுவார், புசிக்க கொடுத்தார். சரி, ஓகே. இப்போ என்ன, எருசலேம் பட்டணம் எங்கே தெரியுமா இருக்கும்? மலை மேலே இருக்கும். தெரியுமா தெரியாதா? ஏசப்பா ராவி இருந்து கொடுத்தார்ல, லாஸ்ட் சப்பரிங். யார் வீட்டில்? மார்க் வீட்டில். அது எங்கே தெரியுமா இருக்குது? மவுண்ட் சியோன். சியோன் கோட்டை, தாவீது நகரம் சொல்லப்படல, அந்த இடத்துல இருக்கிறதா அந்த வீடு, சரிங்களா? அப்போ உயர்ந்த இடத்துல கொண்டு போனாரா அவங்க இங்கே இருக்கிற எருசலேம்னா நமக்கு பரலோகத்தில் இருக்கிற எருசலேம். அல்லேலூயா. ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் உங்களுக்கு தெரியுமா?
தெரியுமா? இங்கே வாக்கு சொல்லியிருக்காருல, உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன்னு சொல்லிட்டு. தூதர்கள் இருக்கிறது 3வது வானம்தான். அந்த 3வது வானத்தை பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் எருசலேம் எங்கே தெரியுமா வரும்? புதிய எருசலேம் நமக்கு ஆயத்தம் பண்ணுது பரலோகத்தை விட்டுருங்க. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, பரிசுத்த மனவாட்டியாய் தெரியல அல்லேலூயா. தூதன் இருக்கிறது 3வது வானம் பாரடைஸ். நமக்கு எங்கேருந்து இறங்கி வருமா? 4வது வானத்திலிருந்து, இல்லை கர்த்தர் இருக்கிற 7வது வானத்திலிருந்து நமக்குன்னு ஒரு ஒன்று புதிய எருசலேமை உண்டாக்கி இந்த 3 வானமும் டெஸ்ட்ராய் ஆகிடும். தெரியுங்களா? டெஸ்ட்ராய் ஆகிட்டு பரலோகத்திலேருந்து நமக்கு ஒரு இடத்த சொன்னார்ல, நான் போவேன் உங்களுக்காக ஒரு இடத்த ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? ரெடி ஆகிடுச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு? அல்லேலூயா. என் பிதா வீட்டில் நிறைய வீடு இருக்குது, உனக்கு ஒரு வீடு. ஆமென். அப்போ ரெடி பண்ணுவார். அப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்கள எப்படி மலை மேலே கொண்டு போய் வச்சாரோ அப்படி நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். அவனுக்கு இங்கே இருக்கிற எருசலேம்னா நமக்கு பரம எருசலேம். சொல்லுங்கள், பரம எருசலேம். அல்லேலூயா. மேலேருந்து இறங்கி வரும். ஆமென். அப்போ உயர்ந்த ஸ்தானம் வைப்பார் இல்லைங்களா? வைப்பார். ஏன்னா சொன்னது யார்? கர்த்தருடைய வாய். யார் சொல்லிச்சு? யார் சொன்னது? நம்ம வாய் இன்றைக்கி சொல்லும், நாளைக்கு மறந்துடும். நான் சொல்லவே இல்லை, எல்லாம் டபா வச்சுருவாங்க நிறைய பேர். நான் பேசிடுவாங்க, நான் பேசவே இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. அந்த கதெல்லாம் இல்லை. சரி, அது ஆண்டு வந்து சொன்னார்னா சொன்னது தான். ஏன்னா இங்கே சொல்லப்படுது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு பாருங்க. ஆரம்பத்திலேருந்து இப்படி நீ உபவாசிக்கணும், இப்படி நீ நடக்கணும், இப்படி நடந்தேன்னா இப்படி ஒன்று வைப்பேன். நீங்கள் உடனே கேட்பீங்க எப்படின்னு. இந்த வாசனை சொன்ன இப்படி வைப்பார். ஒற்றாத நீர் பாய்ச்சின தோட்டத்தை போலவும். அப்போ இன்றைக்கி ஒன்றெல்லாம் புரிஞ்சுருக்கோம். நான் இப்படி இருந்தால் தான் அப்படி வைப்பார். சரி, கர்த்தருடைய வாய் சொன்னதில் அவர் வார்த்தை கீழே விழுமா? அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழா. தம்பி வேணாம், அப்போ பான் பண்ணாதீங்க, வேணாம். அவர் சொல்லி இருக்கா? அவர் வார்த்தை தரையில் விழாது. எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 55:11 வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை எப்படி தெரியுங்களா? மலை மாதிரி. மலை இங்கே இறங்கிச்சுன்னா மலை மறுபடியும் மேலே போகுமா? மேல் வாசம் வாசிங்க, 10 வாசிங்க. மாறியும் மாறினதுங்க, மாறினது. நீங்கள் மாறின்னு பேர் நினச்சிக்க போகிறீங்க. மாறினா மலை, மாறி காலம். மாறி காலம் சென்றது, மழையும் போய்ந்தது. அப்போ மாறி, இது யார் எழுந்தது? மாறின்னு. மாலைன்னா நமக்கு புரிஞ்சிருக்கோம். யார் எழுந்தது? மாமா எழுதினாரு. நீங்கள் மாமான வேற நினச்சிக்க போகிறீங்க. சீகன் பாலுக்கு போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணப்போ மாமாவை பார்த்து மாமா கிட்ட சொல்லிட்டாரு. அந்த மாமா வந்து தண்ணியை ஜலம் ஆக்கிட்டாரு. நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை அதை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இன்றைக்கி சமஸ்கிருத வார்த்தை இங்கே கொண்டு வந்து நுழைக்க பார்க்குறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் கர்த்தர் தான். ஆமென். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கேன், மாறி காலம் மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து எப்படியோ போதும். அப்படியே என் வாயிலிருந்து அல்லேலூயா. எப்படி மழை வந்தால் இந்த பூமியை நினச்சி புல் புண்ணில் முளை வச்சுட்டு தான் முளை வைக்குதோ, அப்படி அவர் வசனம் வந்து அவர் நினச்சதை செஞ்சுட்டு தான் போகும். ஆமென்.
அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம். உபவாசம் எப்படி இருக்கணும்? மறக்கவே கூடாது. நீங்கள் மறந்துட போகிறீங்க. போன வாரம் கேட்டதை மறந்துடுறீங்க. இங்கே மறக்கக்கூடாது. நான் அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, வருஷம் 2 வாட்டி உபவாசம் வைக்கும்போது உபவாசத்தை பற்றியே பேசுவேன். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன தெரியல, நான் உபவாசிக்கும் போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன, என் சத்தத்தை நான் உயர்த்தும் போது நீங்கள் கேட்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லுவார். நான் சொன்ன மாதிரி நீ உபவாசம் பண்ணல மகனே மகளே, நான் நோக்கிறது எப்படி, நான் கேட்குறது எப்படி அப்படின்னு அவர் சொல்லுவார் திரும்பி. ஆமாம் இல்லைங்களா? ட்ரெஸ் இல்லாதனை பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க கிறிஸ்மஸுக்கு. அவ்வளோ கஞ்ச பீசினார நம்ம, அவ்வளோ நப்பி பண்ணாரமா நம்ம. அப்படிலாம் இருக்காதீங்க. அவர் பிரபு, தயாலாம் இருங்க. சரிங்களா? 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து 1 ஹவர் வேலை செஞ்சவனுக்கும் காசு கொடுத்தாரு ஆண்டவர். ஆமாம் என்ன இல்லைங்களா? விடிய காலையில் வந்தவனுக்கும் அதே ஒரு காசு தான், 5 மணிக்கும் வந்தவனுக்கும் அதே காசு தான். நான் தயாளனா இருக்க, நீ வன்கண்ணா இருக்கலாமா அப்படின்னாரு. அவர் தயாளன். சொல்லுங்கள், அவர் தயாளன். நான் எப்படி இருக்கணும்? தயாளனா இருங்க. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாரான்? ஆமைக்கு கூலிக்கு செஞ்சால் தானே அது நடக்கும். செய்யுங்க, ஏழைங்களுக்கு செய்யுங்க. ஏழைங்களுக்கு இருக்கிற நீ கர்த்தர் கடன் கொடுக்குறியான். உன் கஷ்டத்தில் செய். எப்படி நீ பார்க்க ஆரம்பிட்ட, நீ எப்படியாவது யாரும் ஒருத்தரை பார்த்து செய். வஸ்திரம் இல்லாத கண்ண வஸ்திரத்தை கொடு, ஆகாரம் ஆகாரத்தை கொடு, இதாகல ஒன்று செய். உபவாசிக்கும் போது இதெல்லாம் செய்யணும்னு தேவ கட்டளை. சரிங்களா? செய்யுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவர் வாய் சொல்லும். உன் இருள் மத்தியானத்தை போல் ஆகும். சரிங்களா? அப்போ அவருடைய நீதி உனக்கு முன்பாக செல்லும், அவருடைய மகிமை உன்னை பின்னதாக காக்கும். இப்படி சொல்ல மாட்டாங்கங்க. இப்படி சொல்ல மாட்டாங்க எங்கேயும். நான் சொல்லிவிடுவேன். புரிதல்ல? வேறு யாரும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லி நான் என்ன, நான் என் கை, நான் பிலாத்து கையை கழுவிடுவேன். ஏன் சொல்லுங்கள்? நான் சொல்லவேன்னு சொல்லிட்டேன். கையை கழுவி விட்டுருவேன். நான் சொல்லிட்டேன். ஆண்டவரை சொல்கிறதான் என் வேலை, செய்கிறது உங்கள் வேலை. செய்யுங்க. ஏழைகளை பார்த்து தேடி போங்க. நாங்கள்லாம் பொட்டலம் கட்டு தேடிலாம் போவோம். சும்மா வேலை நீதி கிடச்சிடுமா? போங்க, தேடிட்டு ஒரு 10 பொட்டலம் கட்டி தேடி போய் கொடுங்க. பிரயாசப்படுங்க. 20 பொட்டலம் கட்டினா இன்னும் லாங்கெலாம் போயிடுவோம் பெரம்பூர் வரைக்கும். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஜெபம் பண்ணிட்டு போவோம். யார் கொடுக்குமோ அவனுக்கு கொடுப்போம், வயசானவனுக்கு கொடுப்போம். துணி பார்ப்போம், வயசானவனுக்கு கொடுப்போம். அப்படியே ஒரு இடத்துல தான் என்ன பண்ணாங்க, ஒரு வயசான அவங்க கிறிஸ்டின், அவங்க பழைய ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, சர்ச்சு தான் போயிட்டுருந்தாங்க. ஐயா சோத்திர ஐயா, நன்றி. நான் இங்கே வீடியோவில் சொல்லவே கூடாத, நான் ஏதோ சொல்கிறேன். சரி, ஏன்னா பெருமைக்காகல, நீங்கள் செய்யறதுக்காக மோட்டிவ் பண்ணுறவங்கள. அப்போ தானே நீங்கள் ஆண்டருக்கு பிரியமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ தான் கர்த்தரை அக்செப்ட் பண்ணுவார். உபவாசத்தை நல்லா ஜெபிக்கணும், மற்றவங்க விடுதலை ஆகிறதுக்காக ஜெபிக்கணும். நான் கஷ்டத்தில் இருந்தாலும், என் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தில் இருந்தாலும் நான் மற்றக்காக ஜெபிக்கணும். ஆமாம் இல்லைங்களா? நீ பசியாக இருந்து தானே உபவாசத்துக்கு வந்திருக்க. நீ பசியாக இருக்கன்னு மற்றவங்க சாப்பாடு கொடுக்காமல் இருப்ப. நீ சாப்பாடு அங்கே போயிடணும். எங்கே போயிடணும்? அடுத்தவனுக்கு போயிடணும். 30 ரூபா சாப்பிட்றியா, அது 30 ரூபா யாருன்னா வாங்கி கொடுத்துரு. கரெக்ட், சந்தோஷப்படுவார். 30 ரூபா ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நமக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம். அதான் சொன்னார், உன் இடத்துல அன்பு கூறுது போல அன்பு கூறு. நீ உன்னையே நேசிச்சுட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை, உன்னிடத்துல அன்பு கூறுது. நீ பசியாக, உனக்கு வர பசி தானே அவனுக்கு வரும். சொந்தக்காரங்க அது ஒரு பக்கம் வைங்க. நல்லா ஒன்று பாருங்கள். ஆண்டு சொல்லிக்காரு, நீ கல்யாணம் விருந்து வைக்கும்போது யாரை கூப்பிடணுமா? கூப்பிட்டுருக்கோமா? நம்ம மொய் வச்சா திரும்ப அந்த மொய் வந்துடும். அப்படிதான் சொல்லுவான். அவன் செஞ்சிருவான், உனக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாதான்ட்டார். நீ வழி சந்தில் இருக்கணும், கூப்பிட்டு ஒரு 10 பேருக்காவது என்ன பண்ணணும், அதை சாப்பாடு கொடுத்துட்டு அப்படின்னாரு. அட்லீஸ்ட் அவர் சொன்னதில் ஒரு துளியாவது செய்யலாம். சரிங்களா? அப்போ தான் அவன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பலன் அவர் கொடுப்பாரு.
நான் 10,000 ரூபாய் மொய் வச்சேன்னா எனக்கு 10,000 திருப்பி வைப்பாங்க என் பையன் கல்யாணத்துக்கு. முடிஞ்சிங்களா? என்ன பதிலுக்கு பதில் செஞ்சுட்டாங்க. ரோட்டில் போகிற ஒரு ஏழையை கூப்பிட்டு கொடுத்து அவங்க எனக்கு செய்வாங்களா திரும்ப? அப்போ அதுக்கு யார் எனக்கு செய்வாங்கன்னா ஆண்டவர் செய்வார். ஆமாம். அதனால் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நல்லா ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ உபவாசம் என்பது இது தாங்க. சரிங்களா? இவ்வளோ சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கி சொன்னார், அதை சொல்கிறேன். அதனால் இதுதான் பிரியமான நாள், இதுதான் அவருக்கு உகந்த நாளாக இருக்குது. ஏன்னா இப்படிலாம் செய்யும்போது தான் கர்த்தர் உன்னுடைய உபவாச நாளை அக்செப்ட் பண்ணுவார், உனக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காமல் நம்ம அப்படியே இருக்க வேண்டியதுதான். சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்தலாம் கணக்கு வைக்கக்கூடாது. நீங்கள் சொந்தக்காரங்க வாங்கி கொடுக்குறது நீ ஏன் ஏழைகளுக்கு தெரியாதவனுக்கு வாங்கி கொடு, அதுதான் கணக்கு. சரிங்களா? கட்டலைங்களா? அதுதான். அதனால் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எப்படி வைப்பார்னா உயர்த்தான் வைப்பார். நீ செஞ்சு பாரு, உன்னை உயர்த்தலைன்னா என்ன கேளு. ஏன்னா சொன்னது ஏன் வாய் இல்லை, கர்த்தருடைய வாய். இந்த நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் மகிமையின் நாள் என்றும் எண்ணி இன்றைக்கி சாயந்தரமே என்ன பண்ணுறீங்க? கேரள்ஸ்க்கு வந்துடுவீங்க நினைக்கிறேன் என் கூட இன்றைக்கி. சரி, இன்றைக்கி விட்டுருங்க. நாளைக்கு என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு போய் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ பிளான்லாம் பண்ணி வச்சிட்டோம். என்ன பிளான் பண்ணிருக்கோம்? என்கிட்ட இருக்க ஒரே ஒரு குணாசை நாங்கள் கேட்க மாட்டோம், யாருக்கிட்ட கேட்கவே மாட்டோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் கேட்க தேவையில்லை, கர்த்தர் கொடுப்பாரு. ஆமேனா இல்லைங்களா? கேட்குறதுலாம் வேணாம். நான் இனிமேல் முடிவு டிசைட் பண்ணிட்டேன். ரைட், கர்த்தர் நல்லவர். அதை நான் கொடுக்குறது கர்த்தர், நடத்துறது கர்த்தர். அவருக்கு கிருபை உண்டாதாக. ஏன்னா கர்த்தர் உயர்த்துவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அப்படியாக இந்த நாளில் உபவாச நாளை குறித்து பார்த்துருக்குறீங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது, அதுதான் தலைப்பு. என்னது? நீங்கள் உபவாசிக்கும் போது எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இல்லைன்னா மாயக்காரன் அப்படின்னுவார். சரிங்களா? முகவாடெலாம் வைக்கிறத யாருக்குங்க பிரயோஜனம்? நீ அப்படி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவனை போய் ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்துரு. புரியுதுங்களா? அப்படியே போய் 2 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்துரு. நீ உண்மை கொடுரு. ஒன்றுமே செய்யாமல் உண்மைன்னு இருந்தால் வேஸ்ட்டு. கர்த்தர் நல்லவர். ஏன்னா என் பிள்ளைங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும், அதான் என் ஆசை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க?